அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு பல கட்ட கஷ்டத்தை தாண்டி தாங்க போக முடியும். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவை கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இது சரியான நேரத்துல வந்த ஒரு செய்திங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல, எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா உண்மை என்னன்னா எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். வாங்க மிதுன ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த மறைந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்களால எதிரிகளை கூட இவங்க நண்பனா மாத்திருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்க, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க நட்பு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதை தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கானதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குறிப்பா சனீஸ்வர பகவான் தொழில், உத்தியோகம், வருமானம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், கல்வி இவற்றில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத பத்தியும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த நீங்க வீடியோவை பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறி. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காம போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுது. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. முதல் ராசியுடன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா
கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பத்தான் முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. நவ கிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட புதன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. புத்தி சாதுரியத்தால உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. நுண்ணறிவு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். பேச்சு சாதுரியத்தால எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. எந்தெந்த விஷயத்த செய்யறதுக்கு எப்படி வேணும்னாலும் வேலை பார்க்கலான்னு உங்களுக்கு தான் தெரியும். எதை செஞ்சாலும் கரெக்டா அதற்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வீங்க. பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்கறதுல இவங்க தான் முன்னுதாரணமா எல்லாருக்கும் இருப்பாங்க. நேர்பாதையில செல்லக்கூடிய நேர்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்க இருக்கீங்க. கையில காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இப்படி ஏகப்பட்ட நற்குணங்களை கொண்ட மிதுனராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை இப்போ உங்க கட்டுக்குள்ளேயே இல்லைங்க. தரைகட்டு ஒரு வாகன வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குது. எப்பத்தான் இது நம்ம கண்ட்ரோல்ல வருமோ தெரியலையே. நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு செய்து நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது. ஒதுங்கி நின்னா பொம்பிழுத்து சண்டை வர வச்சிருது. எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே, நஷ்டங்கள் வருதே. ஏன் கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்க? தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இது மிதுன ராசியினுடைய கரண்ட் சுச்சுவேஷனா இருக்குதுங்க. இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்புன மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும்? அந்த அளவுக்கு தரிகட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கைய தடுத்து நிறுத்த போகுதுங்க. வேண்டா சாமி, அந்த பக்கம் போகாத, பாதிப்பு வருதுன்னு அதுவும் யார் உங்களை வீழ்த்த நினைச்சாங்களோ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு அடுத்த 138 நாட்கள் சனி பயிற்சியினால உங்க வாழ்க்கைக்கு நல்லதா பண்ண போறாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சனி பகவானுடைய பெயரை கேட்டால பயமெல்லாம் வருது. இல்லைங்க, நீங்க பயப்படவே வேண்டாங்க. இந்த சனி பயிற்சியிலிருந்து ராஜாதி ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மகா பொற்காலமா இந்த காலகட்டம் மாறப்போகுது. மிதுன ராசிக்காரங்க நினைச்சதெல்லாமே நடக்க போகுது. தொழில் ரீதியா தடைப்பட்ட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லபடியா நடக்க போகுது. மீனராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசியில இனி வரக்கூடிய நாட்கள் வக்ர பயிற்சியாக போறாரு. என்னங்க, பின்னோக்கி நகர போறாரு. இந்த நாட்கள் 138 நாட்கள் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது. நீங்க செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குதுங்க. நிதிநிலை வலுவாக இருக்குதுங்க. பணவரவு அதிகமாக போகுதுங்க. நல்ல செய்திகள் கிடைக்க போகுதுங்க. வணிக ரீதியில தொழில் ரீதியில நல்ல வலுவா இருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்க போகுது. எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க, இல்ல விலகி ஓடி போயிருவாங்க. ஆளுங்கட்சி கிட்ட இருந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க போகுது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. துர்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கைய நிச்சயமா பலமா மாத்துங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில
துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா குறைய போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க.
மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசியில பிறந்தவர்களை குடும்பத்தில் இருப்பவர்கள் முழுமையா புரிந்து கொள்ளாததுனால இவங்க தனிமையை தேட ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் வலிமையாக இல்லை என்றால் உங்களுக்கு மரியாதையே இருக்காதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. எப்போதும் பொருளாதார ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. லாபத்தை பார்க்காவிட்டாலும் நஷ்டத்தை பார்க்காம இருக்கணுங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்க. உங்களுக்கு எந்த முடிவு சரின்னு படுதோ அந்த முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மைங்க. ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் தோல்வி இல்லைங்க, அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்பிருந்து பழைய பயணங்கள், பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுங்க, உங்க பாதை மாறும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாது. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. முடிவே இல்லைங்க உங்க வாழ்க்கையில, நல்லதுதாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நம்பிக்கையோட இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நிச்சயமா நடக்குங்க. வாழ்க வளமுடனுங்க. உங்களுடைய எண்ணம் போல நல்லதே நடக்கட்டும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.